பெற்ற பிள்ளைகளை கொல்லி வைக்க தயங்கும் காலத்தில் முகவரி தெரியாத அனாதையாக கிடக்கும் 7000 பிணங்களுக்கு ஒரு பெண் கொல்லி வைத்திருக்கிறார் என்றால் உங்களால நம்ப முடியுதா? இறந்த பிறகு யாரும் அனாதை இல்லை என்று சொல்லும் இந்த பெண்ணின் கதை உங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த சாந்தி திஹி ஒரு சாதாரண பெண்மணி. ஆனால் 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விபத்தில் அடையாளம் தெரியாத ஒரு உடல் சிதைந்து கிடப்பதை கண்டார். யாரும் அந்த உடலை தொட முன்வரவில்லை. அந்த உடலின் கண்கள் யாரையோ தேடுவது போல அவருக்கு தோன்றியது. அன்று அவர் எடுத்த முடிவுதான் இவரது வாழ்வை மாற்றியது. சாக்கடையில் கிடந்தாலும் சரி, தண்டவாளத்தில் சிதறி கிடந்தாலும் சரி, அந்த உடல்களை தான் சொந்த பிள்ளை போல் சுமந்து வருவார். யாரோ ஒரு தாயின் மகன், யாரோ ஒரு பெண்ணின் கணவன், இவர்களுக்கு இறுதி மரியாதை கூட கிடைக்கக்கூடாதா என்று கேட்பார் சாந்தி. மதம் ஜாதி எதையும் பார்ப்பதில்லை. இந்துவாக இருந்தால் தகனம் செய்வார், இஸ்லாமியராக இருந்தால் அடக்கம் செய்வார். 7000க்கும் மேற்பட்ட ஆன்மாக்களுக்கு இவர் ஒரு தாயாக மாறியிருக்கிறார். சமூகம் இவரை மரணத்தின் பெண் என்று ஒதுக்கி வைத்தது. ஆனால் சாந்தி கவலைப்படவில்லை. இன்று உலகம் இவரை மனிதாபிமானத்தின் அடையாளம் என்று கொண்டாடுகிறது. பல விருதுகள் தேடி வந்தாலும் இன்றும் இவர் அதே சுடுகாட்டில் தான் பணியாற்றுகிறார். மரணத்தின் வாசனை இவருக்கு பழகி போனது. ஆனால் மனிதர்களின் ஈரமற்ற நெஞ்சத்தை நினைத்துதான் இன்றும் அவர் வருந்துகிறார். நாம் எல்லாம் வாழ்வதற்காக போராடுகிறோம். இவர் மற்றவர்கள் கௌரவமாக விடை பெறுவதற்காக போராடுகிறார். அன்பு என்பது உயிருடன் இருப்பவர்களுக்கு காட்டுவது மட்டுமல்ல, மறைந்தவர்களுக்கு காட்டுவதும் தான். இந்த பெரிய மனது படைத்த தாயை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்க.